இப்பொழுது லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்களின் பேச்சிற்கு மறுப்புரைக்க திரு ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். 15 நிமிடங்கள் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜால் ஹக் வ ஸாக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே, பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமன்னை கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நான் எதையுமே வசதியாக மறந்துவிடவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அரை நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். வசதியாக மறந்துவிட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இன்னும் 5 மணி நேரங்கள் கொடுத்தால் கூட நீங்கள் காத்திருக்க தயார் என்றால் நான் பேசுவேன். ஏனென்றால் நீங்கள் தான் நேர வரையறுப்பை வைத்தீர்கள். 30 நிமிடம் என்றீர்கள். 50 நிமிடத்திற்காக போராடினேன். நான் 2 மணி நேரமும் பேச தயார். ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும். ஏனென்றால் நான் தொடர் சொற்பொழிவாளன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு புலால் உண்ணி. நான் ஒரு கருத்தை சொன்னதாக திரு ஜவேரி அவர்கள் சொன்னார். எந்த மதமும் புலால் உணவை தடை செய்யவில்லை என்று சொன்னதாக சொன்னார். நான் அப்படி சொல்லவில்லை. எந்த பிரதான மதமும் தடை செய்யவில்லை என்று தான் சொன்னேன். அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயின மதம் ஒரு பிரதான மதம் அல்ல. நீங்கள் கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயின மதம் இந்தியாவில் 0.4% தான் உள்ளது. 0.4%. 1%த்திற்கும் குறைவு. அதை பிரதான மதம் என்று கூற முடியுமா? இந்தியாவில். உலகத்தை விட்டு விடுங்கள், அது குறித்து பேசவே தேவையில்லை. மிக குறைவு. என் கருத்துக்கள் தெளிவாக உள்ளன. ஜெயின மதத்தை குறித்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் நடத்துனர் எனக்கு அனுமதி அளிக்க மாட்டார். என்னால் இஸ்லாத்தை குறித்து மட்டும்தான் இங்கு பேச முடியும். ஜெயின மதத்தை குறித்தும் என்னால் பேச முடியும். நான் ஒரு மத ஒப்பியல் மாணவன். பேச்சாளர் பேசும்பொழுது இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னால் வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எந்த ஒரு பிரதான மதமும் புலால் உணவை நிராகரிக்கவோ தடை செய்யவோ இல்லை. நீங்கள் வீடியோ கேசட்டை பார்க்கலாம். கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேட்கவும். எரிச்சல் அடையாதீர்கள். உணவு பழக்கம் உங்களுக்கு உதவி செய்யும். கோவப்படாதீர்கள். திரு லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்னார், மிருக குணாதிசயம் வந்துவிடும் என்பதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றார். நான் என் சொற்பொழிவில் சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லை. அமைதியாக இருப்பதற்காக நாங்கள் ஆடுகளைப் போன்ற அமைதியான மிருகங்களை உண்ணுகிறோம் என்றேன். அதனால் என் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்பேன். மேலும் அவர் நான் டாக்டர் டீன் ஆர்னிஷை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்றார். நான் அவருக்கு சவால் விடுகிறேன். அவரது புத்தகம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மருத்துவக் கல்லூரியின் பாடநூலில் சேர்க்கப்பட்டுள்ளதா? உணவு பழக்கத்தை குறித்த புத்தகங்கள் அல்ல. வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன பதிலை அதற்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன். ஏனென்றால் விஞ்ஞானிகளும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட லட்சிய சைவம் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அது ஒரு மருத்துவ புத்தகம் அல்ல, உணவு பழக்க புத்தகம். என் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். நான் குழப்ப மாட்டேன். மேலும் இந்த டீன், அவருடைய பெயர் என்னவோ, நான் இதுவரை அவரது பெயரை கேள்விப்பட்டதில்லை. முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். அவரை எனக்கு தெரியாது. இருப்பினும் அந்த புத்தகம் பாடநூலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்று நிரூபிக்க வேண்டுகிறேன். மருத்துவ நூலாக அல்ல, பாடநூலாக கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதா? அப்படி இருந்தால் அது ஆதாரபூர்வமான புத்தகம். கால்நடைகளை குறித்து கவலை வேண்டாம், இயற்கை அவற்றை பார்த்துக் கொள்ளும் என்றார். கவலைப்படுவது நீங்கள் தானே. எங்களுக்கு கவலை இல்லை. இயற்கை அவற்றை உண்டாக்கிய விதம், அவற்றை நாம் கொன்றாலும் கூட அவை மீண்டுமாக வரும். இறைவன்தான் படைப்பாளன். அல்லாஹ் உருவாக்கினான். சிங்கத்தையோ புலியையோ கொன்றால் அந்த இனம் அழிந்துவிடும். அவற்றை உணவாக உண்ண முடியாது. ஆனால் கால்நடைகளை நாம் உண்ண முடியும். இறைவன் அவ்வாறு படைத்திருக்கிறான். நாம் இறைவனின் வழியில் நடக்காவிட்டால் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். மேலும் தாவரங்களை அறுப்பது குறித்து அவர் பேசினார். தாவரங்களை நாம் அறுத்தாலும் அதன் தாய் இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது என்பார்கள். அதே போல்தான் ஆடுகளின் குட்டிகளையும் மாடுகளின் குட்டிகளையும் ஏன் அறுக்கக்கூடாது? அறுக்கலாம். தாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. பசு உயிரோடு தான் உள்ளது. அந்த குட்டி தாயாக வளரும் பொழுது அந்த தாயையும் அறுக்கலாம். அவருடைய இந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடுதான். இன்னும் சொல்ல போனால் தாவரங்களை விட ஆடு மாடுகளின் பெருக்கமே வேகமானது. மேலும் அவர் சொன்னார், குணப்படுத்துவதை விட வரும் முன் காப்பது நல்லது என்றார். டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை நான் ஏற்கிறேன். மேலும் அவர் சொன்னார், தாவர உணவு சில வியாதிகளுக்கு நல்லது என்றார். நானும் அதைத்தான் சொல்கிறேன். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த உணவு சுகாதாரமானது என்பது தலைப்பல்ல. அதே நேரத்தில் இந்த உணவு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சவால் விடுகிறேன். எந்த மருத்துவ புத்தகத்திலாவது நான் ஒரு மருத்துவன்? இது போன்ற புத்தகங்கள் அல்ல.
ரோஷப் நிறுவனமோ இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸோ கொடுத்த புத்தகங்கள் அல்ல. இந்த புத்தகங்களில் வந்திருக்கும் தகவல்கள் எங்கும் காண முடியாதவை, சோதிக்கப்படாதவை, நிரூபிக்கப்படாதவை. வருமுன் காப்பதை குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. அது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடும். வருமுன் காப்பது குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. நாங்கள் விலங்குகளை அறுக்கும் பொழுது நாங்கள் ஜபீஹா செய்வோம். குரல் வளையை அறுப்போம். அதோடு மூச்சுக்குழாயும் கழுத்து நாளங்களும் அறுபடும். முதுகு தண்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்திற்கு செல்லும் நாளம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும். முதுகு தண்டு பாதிக்கப்படாத பொழுது கழுத்து நாளங்களும் குரல் வளையும் மூச்சுக்குழாயும் அறுபடும் பொழுது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ரத்தமும் வெளியேறிவிடும். ரத்தத்தோடு கிருமிகளும் நுண்கிருமிகளும் வெளியேறிவிடும். இந்த முறையில் நீங்கள் விலங்குகளை கொன்றால் உடலுக்கு ரத்தத்தால் ஏற்படக்கூடிய அநேக நோய்கள், நீங்கள் சொன்ன நோய்களை முற்றிலுமாக தடுத்துவிட முடியும். வருமுன் காத்துவிட முடியும். இஸ்லாத்தின் முறைப்படி விலங்குகளை அறுத்தால் மாமிசம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். ஆனால் சிலர், நீங்கள் விலங்குகளை ஈவிரக்கம் இல்லாமல் அறுக்கிறீர்களே, வலியால் இறக்கின்றனவே என்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அறுக்கும் பொழுது, கழுத்து நாளங்களை அறுக்கும் பொழுது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டு வலி உணர்வுக்கு காரணமான நரம்புகளுக்கு ரத்தம் செல்வதில்லை. ஆகவே விலங்கு வலியை உணர்வதில்லை. சாகும் வரை காலை உதைத்துக் கொண்டு துடிக்கும். ஏன் தெரியுமா? அதிக ரத்தம் வெளியேறுவதால். அது வலியை உணர்வதில்லை. அது தன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. ஏனென்றால் உடலின் அந்த பகுதியில் ரத்தம் குறைவாக உள்ளது. அந்த விலங்கு வலியை உணர்வதில்லை. வலியை இல்லாமல் இருக்கிறது. வலியை இல்லாமல் ரத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் வாய்ப்புகளை குறைத்து விட்டோம். அடுத்ததாக, உலகத்தில் பல நாடுகளில் விலங்குகளை வளர்க்கும் சிலர் அவற்றிற்கு ஹார்மோன் செலுத்துகிறார்கள். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி திரு ஜவேரி அவர்கள் கூறினார். ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதற்கு பெயர் டிஎஸ், டயசிஸ் செல்பஸ்டரால். கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும். அதனால் அதிக பணம் கிடைக்கும். இது இஸ்லாமிய முறைப்படி ஹராம். கார்சினோஜெனிக் ஹார்மோன்களை விலங்குகளுக்கு செலுத்தினால் ஜபீஹா முறைப்படி அறுத்தாலும் கூட அது ஹராம் தான். அது ஜபீஹா, ஆனால் ஹலால் அல்ல. ஜபீஹாவாக இருந்தாலும் அது ஹராம் தான். ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட கால்நடைகளை நாம் உண்டால் அது ஹராம் ஆகும். அதே போல் அசைவம் செலுத்தப்பட்ட பசுக்களையும் நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் அசைவம் உண்ணும் எந்த ஒரு விலங்கும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மாமிசத்தை நன்றாக சமைக்க வேண்டும். இப்படி செய்தால் திரு ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள், எல்லா நோய்களும் அல்ல, அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். மேலும் பொதுவாக உண்ணப்படும் அசைவ உணவில் மிக ஆபத்தானது பன்றி மாமிசம்தான். பன்றி மாமிசத்தை உண்ணுவதால் நமக்கு 70 வித்தியாசமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதில் ஒரு நோய், அவர் சொன்னபடி இஸ்கீமிக் இதய நோய். ஏனென்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பை வளர்க்கும் அம்சம் இருக்கிறது, தசையை வளர்க்கும் அம்சம் இல்லை. அந்த கொழுப்பு இரத்த நாளங்களின் உட்சுவரில் படிந்து விடுகிறது. அதனால் ஆர்த்ரோஸ்கலோசிஸ், ஹைப்பர் டென்ஷன் உண்டாகிறது. இந்த காரணத்தினால்தான் திருக்குரானில் 4 வித்தியாசமான இடங்களில், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பிஹ். புசிக்க தடை செய்யப்பட்டிருப்பது செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட விலங்குகளும் ஆகும். தடை செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்படி செய்தால் பல நோய்களை நாம் தவிர்க்கலாம். திருக்குரான் சொல்கிறது, சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 81, நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லதை புசித்து வாருங்கள், அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எதனால் உண்டாவது தெரியுமா? அதிகமாக உண்பதால். நீங்கள் அதிகமாக தாவர உணவை உண்டால் கூட நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தாவர உணவை உண்ணாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு மருத்துவன். நான் ஒரு லட்சிய வெறிபிடித்த புலால் உண்ணி அல்ல. ஆகவே நீங்கள் அதிகமாக உண்பதை தவிர்த்தால் அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். நீங்கள் இஸ்லாமிய முறையை பின்பற்றினால், இஸ்லாமிய முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றினால், ஹார்மோன்களை செலுத்தாமல் இருந்தால், சுகாதாரமான சூழலில் நன்றாக சமைத்தால், பன்றி இறைச்சியை தவிர்த்தால், அதிகமாக உண்ணாமல் இருந்தால் அநேக நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும். இது அவரது அநேக கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டது. சில கேள்விகள் பாக்கி உள்ளன. நேரம் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன். சுகாதாரமான உணவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆராய்ச்சிகளை குறித்தும் பரிசோதனைகளை குறித்தும் பேசுகிறார்கள். நான் இப்பொழுது உண்மையை குறித்து பேசப் போகிறேன். டாக்டர் வில்லியமை பொறுத்தவரையில் மிகவும் பிரபலமான ஒருவர் டாக்டர் வில்லியம். அவர் சொல்கிறார், தாவர உணவு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை 6 வருடங்களுக்கு அதிகரிக்கிறதாம்.
அசைவ உணவுக்கு பதிலாக சைவ உணவை உண்டால் 6 வருடங்கள் அதிகமாக வாழ்வீர்கள். இவையெல்லாம் வெறும் கதைகளே, கற்பனைகள். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் சேகரிக்கப்பட்டது. 1932 52 வரை 100 வயதுக்கும் மேலாக வாழ்ந்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த தகவலை மையமாக வைத்து ஓசி கரஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு 1200 பேர் என்ன செய்தார்கள், எப்படி சாதித்தார்கள் என்று எழுதினார். அதில் எல்லா தகவல்களும் உள்ளது. அதில் உணவு பழக்கங்களும் உள்ளது. அந்த 1200 பேரில் எத்தனை பேர் தாவர உண்ணிகள் என்று தெரியுமா? எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000-ஆ? 4 பேர்தான். வெறும் 4. தாவர உணவா அசைவ உணவா என்று நிரூபிக்க இந்த தகவல் சேகரிக்கப்படவில்லை. வேறு காரணங்களுக்காக சேகரிக்கப்பட்டது. அதில் உணவு பழக்கங்கள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மை, ஆராய்ச்சி அல்ல. உண்மை. 20 ஆண்டுகள் இடைவேளையில் 100 வயதிற்கும் மேல் வாழ்ந்த 1200 பேர்களில் 4 தாவர உண்ணிகள் தான். ஆல்கஹால் தெரியுமல்லவா? ஆல்கஹால் மட்டுமே. ஆல்கஹால் சைவமா இல்லையா? ஆல்கஹால் சைவமா அசைவமா? சைவம். பழச்சாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. அசைவ உணவால் உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அதிகமாக ஆல்கஹால் ஒன்று மட்டுமே உண்டாக்குகிறது. ஒரு சைவ உணவு பழக்கம் உண்டாக்குகிறது. இந்த ஆல்கஹாலுக்காக எல்லா தாவர உணவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இன்று பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த புத்தகங்களிலும் உள்ளது. இன்று உலகத்தில் அநேக மரணத்துக்கான காரணங்களில் ஆல்கஹாலுக்குத்தான் முதலிடம். நான் எல்லா தாவர உணவையும் தவிர்க்க சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்? குர்ஆன் சொல்வதை சொல்கிறேன். சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 90. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லகும் தஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும். இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். மது சைத்தானின் கை தொழில், அதை தவிர்த்து விடுங்கள். ஆல்கஹாலை மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறேன், எல்லா தாவர உணவையும் அல்ல. மேலும் புகைப்பிடித்தல் உலகத்தில் அதிக மரணம் ஏற்படுவதற்கு 2வது காரணம். சைவமா அசைவமா? சைவம். ஆல்கஹாலால் உண்டாகும் நோய்களை தவிர்க்க முடியுமா? அதன் குணாதிசயத்தை மாற்றுவதுதான் ஒரே வழி. அப்பொழுது அது ஆல்கஹாலாக இருக்காது. புகைப்பிடிப்பால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க முடியுமா? புகைப்பிடிக்காதீர்கள். தடை செய்வதுதான் ஒரே வழி. தடை செய்ய முடியவில்லை என்றால் தவிர்க்கப்படுவதுதான் ஒரே வழி. ஆல்கஹால் தவிர்க்கப்படுகிறது. அதற்கு எதிராக 400 ஃபத்வாக்களுக்கும் மேலாக இஸ்லாமிய அறிஞர்களால் வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. கேசரி பருப்பு தெரியுமா? கேசரி பருப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதனால் இடுப்புக்கு கீழ் வாதம் ஏற்படும். இது வடமேற்கு இந்தியர்களின் வழக்கமான உணவு. ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? அது மரணத்தையும் உண்டாக்கும். இடுப்புக்கு கீழ் வாதத்தை உண்டாக்கும். மதுவை சவுதி அரேபியா போன்ற அநேக நாடுகள் தடை செய்துள்ளன. இந்தியாவிலும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களில், அரசாங்க கட்டிடங்களில், பொது போக்குவரத்தில். கேசரி பருப்புக்கு இந்தியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் வழி. எனக்கு தெரிந்து உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் பொதுவாக புலால் உணவை தடை செய்தது இல்லை. எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை. பன்றி இறைச்சியை போன்ற சில உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லையா? தடை செய்யுங்கள். தவிர்க்க முடியவில்லை என்றால் தான் தடை செய்ய வேண்டும். இன்றைய விவாதம் எது சிறந்த உணவு என்பதை பற்றி அல்ல. இன்றைய விவாதம் புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லை விலக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியே. நான் 20 கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை முன்வைத்தேன். ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் வசதியாக 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே தனது உரையை நிறுத்திக் கொண்டார். கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தால் நான் தொடர்ந்து பேசுவேன். காட்டில் வளரும் சில கனிகள் விஷம் உள்ளவை. ஸ்ட்ரிச்லீன் தாவர உணவு விஷம் உள்ளவை. தத்துரா விஷம் உள்ளது. தீர்வு என்ன? அவற்றை உண்ணக்கூடாது. மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரால் அநேக நோய்கள் பரவுகின்றன. காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும். வட்டப்புழு, ஊசிப்புழு, ஹெப்படைட்டிஸை உண்டாக்கும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தண்ணீரால் உண்டாகும் நோய்கள். என்ன செய்வீர்கள்? தண்ணீரை தடை செய்வீர்களா? தவிர்க்க வேண்டும். தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும். நோய்களை தவிர்க்கலாம். பாலினால் அநேக நோய்கள் ஏற்படுகின்றன. ஷிகிலா, காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, டியூபர்குலோசிஸ், சால்மோனெல்லோசிஸ், புரூசலோசிஸ். ஒரு நீண்ட பட்டியலை என்னால் தர முடியும். என்ன செய்வீர்கள்? பாலை தடை செய்வீர்களா? அதை பதப்படுத்த வேண்டும். அதை தடை செய்வதில்லை, விலக்குவதில்லை. தடை செய்வது சரியல்ல. மேலும் பால் அசைவமா இல்லை சைவமா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை குறித்து விவாதிக்கப் போவதில்லை. நோயை தவிர்க்க முடியவில்லை என்றால்
தடை செய்வதுதான் ஒரே வழி. நான் பல காரணங்களை சொன்னேன். ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பதில் சொல்லவில்லை. பொதுவாக புலால் உணவை எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை தடை செய்யவில்லை. எந்த ஒரு பிரதான மதமும் இதுவரை புலால் உணவை பொதுவாக தடை செய்யவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே, விலக்கப்பட்டது அல்ல. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நான் எந்த ஒரு தாவர உண்ணியின் உணர்வையாவது காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானிலிருந்து ஒரு வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 அது சொல்கிறது, மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.